ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கும் மரபணு குறைபாடு தனக்கு உடலில் இருப்பது பற்றி அறியாமல் விந்தணு தானம் மூலம் 197 குழந்தைகளுக்கு தந்தையாகியுள்ள நபர் குறித்த செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நபரிடமிருந்து பிறந்த சில குழந்தைகள் ஏற்கனவே இறந்துள்ளனர் என்பது மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆரோக்கியமான நபரான அந்த நன்கொடையாளருக்கு TP53 என்ற மரபணுவில் ஒரு அரிய பிறழ்வு இருந்தது. இது லீ ஃபிருமோனி நோய்க்குறியை ஏற்படுத்தக்கூடும். இது ஒரு நபருக்கு புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கும் அரிய கோளாறு. அவர் விந்தணு தானம் செய்தபோது அவர் அந்த பிறழ்வால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பது அவருக்கு தெரியாது. மே மாதத்தில் 8 ஐரோப்பிய நாடுகளில் அந்த நபர் குறைந்தது 67 குழந்தைகளுக்கு தந்தையாக இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போது செய்தி நிறுவனங்கள் வெளியிட்ட ஒரு பெரிய விசாரணையில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை முன்னர் நினைத்ததை விட மிக அதிகமாக உள்ளது என்பதை காட்டுகிறது. விசாரணையில் ஈடுபட்டுள்ள 14 ஐரோப்பிய பொது சேவை ஒளிபரப்பாளர்களில் ஒன்றான பிபிசியின் கூற்றுப்படி அந்த நபர் டென்மார்க்கில் உள்ள யூரோப்பியன் ஸ்பெர்ம் பேங்க் என்று பெயரிடப்பட்ட ஒரு தனியார் விந்து வங்கிக்கு தானம் செய்துள்ளார். ஆனால் பின்னர் அவரது விந்தணுக்கள் 14 வெவ்வேறு நாடுகளில் உள்ள 67 மருத்துவமனைகளால் பயன்படுத்தப்பட்டன. 10 பேருக்கு ஏற்கனவே புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. மேலும் விசாரணையில் நன்கொடையாளர் ஐரோப்பா முழுவதும் குறைந்தது 197 குழந்தைகளுக்கு தந்தையாக இருந்தார் என்பதும் தெரியவந்துள்ளது. பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் இறுதி எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம். ஏனெனில் அனைத்து நாடுகளிலிருந்தும் தரவு பெறப்படவில்லை. லீ ஃபிருமோனி நோய்க்குறிக்கு வழிவகுக்கும் இந்த பிறழ்வு ஏற்கனவே சில குழந்தைகளுக்கு புற்றுநோய் வருவதற்கு வழிவகுத்துள்ளது. மேலும் சிலர் மிக இளம் வயதிலேயே இறந்துவிட்டனர். ஆரம்ப பரிசோதனையின் போது இந்த பிறழ்வு கண்டறியப்படவில்லை. ஏனெனில் இது ஒரு முன்னர் அறியப்படாத மாறுபாடு. தானம் செய்யும் போது நிலையான மரபணு சோதனைகளின் ஒரு பகுதியாக இது இல்லை. இந்த நிலையில் உள்ளவர்களுக்கு 60 வயதிற்குள் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட வகையான புற்றுநோய்கள் உருவாக 90% வாய்ப்புள்ளது. நன்கொடை செய்தவரின் உடலின் பெரும்பகுதியில் பிறந்த TP53 மரபணு இல்லை என்றாலும் அவரது விந்தணுக்களில் 20% வரை பிறழ்ந்தவை உள்ளன. இந்த பாதிக்கப்பட்ட விந்தணுக்களில் ஒன்றிலிருந்து ஒரு குழந்தை கருத்தரிக்கப்பட்டால் அந்த குழந்தையின் உடலில் ஒவ்வொரு செல்லிலும் பிறழ்வு இருக்கும். இதனால் சில புற்றுநோய்களுக்கான ஆபத்து அதிகரிக்கும். 2020ஆம் ஆண்டு தானம் செய்பவரின் விந்தணுவுடன் கருத்தரிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு இந்த பிறழ்வு இருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து ESB முதலில் எச்சரிக்கப்பட்டது. இருப்பினும் வங்கி ஆரம்பத்தில் சோதனை எதிர்மறையாக இருந்தது என்று முடிவு செய்து விந்தணுவை சந்தைக்கு திருப்பி அனுப்பியது. 2023ஆம் ஆண்டில் 2வது வழக்குக்கு பிறகுதான் தானம் செய்பவரை நிரந்தரமாக தடை செய்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து மருத்துவர் ஃபரூக் அப்துல்லாவிடம் பேசினோம். அவர் குறிப்பிட்டதாவது, சமீபத்தில் ஐரோப்பால விந்தணு தானம் செய்த ஒரு நபருடைய விந்தணு ஒரு 17 வருடங்களாக தொடர்ந்து விந்தணு தானம் செய்த ஒரு விஷயமா பண்ணிட்டு இருந்திருக்காரு, ஒரு பழக்கமா. அவருடைய விந்தணு மூலம் 197 குழந்தைகள் இதுவரைக்கும் பிறந்திருக்காங்க. என்ன பிரச்சனைனா, அவரோட விந்தணுல ஒரு அரிதான ஒரு மரபணு மாற்றம், அதாவது லீ ஃபிருமோனி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம், அதை உண்டாக்கக்கூடிய P53 மரபணுன்னு ஒன்று இருக்கு. அந்த P53 மரபணுல ஏற்படுற மாற்றங்கள்னால அந்த P53 ஒரு வேரியண்டா அவருடைய விந்தணுல இருந்திருக்கு. அந்த விந்தணு மூலமாக குழந்தைகளுக்கு கடத்தப்பட்டு அதனால் அவர்களுக்கு லீ ஃபிருமோனி சிண்ட்ரோம் ஏற்பட்டு குழந்தை பருவத்திலேயே புற்றுநோய் ஏற்படுவது, அதுல சில பேர் இறந்து போவது, இது எல்லாமே நடந்திருக்கு. அவர் பாத்தீங்கன்னா 2005ல இருந்தே, அவருடைய மாணவ பருவத்தில இருந்தே விந்தணு தானம் தருவதை ஒரு பழக்கமா வச்சிருந்திருக்காரு. இதுல என்னன்னா, விந்தணு கொடை பெறும் பொழுது எப்படி நம்ம ரத்த தானம் செய்யும் பொழுது நமக்கு தொற்று இருக்கா அப்படிங்கிறத பாக்குறோமோ, அதே மாதிரி அந்த விந்தணுக்கள்லையுமே HIV, ஹெப்படைட்டிஸ் B, C, அப்புறம் பால்வினை நோய்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கான்னு பார்க்கப்படும். அது கூடவே இந்த ரெசசிவ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்ற ரெசசிவ் ஜீன்ஸ் பரப்பப்படுற அந்த நோய்கள், அதை பத்தி ஹீமோகுளோபினோபத்திஸ் இருக்கு, தலசீமியா, இந்த மாதிரி சிக்கிள் செல் ட்ரைட், இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்ப்பாங்க.
ஆனாலும் இது வந்து மிகவும் அரிதான ஒரு ஜீன் டிஃபெக்ட்னால இந்த P53ங்கிற ஜீன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நமக்கு வந்து புற்றுநோய் ஏற்படுவதிலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு மரபணுவா இருக்கு. இதுல ஏற்படுற வேரியேஷன் வந்து ரொம்ப ரேர். அதனால ஸ்டாண்டர்டான இந்த ஜெனடிக் டெஸ்டிங் மூலமா இதை வந்து கண்டுபிடிக்க இயலாது. அப்ப அது வந்து மிஸ் ஆயிருக்கு. ஸோ அது மூலமா ஒரு 197 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. அப்படி பிறக்கும்போது அதுலயும் குறிப்பா ஒரு 23 குழந்தைகளுக்கு வந்து ஆரம்ப நிலையிலேயே குழந்தை பருவத்திலேயே புற்றுநோய் ஏற்பட்டுள்ளது. அதுல ஒரு 10 குழந்தைகளுக்கு வந்து புற்றுநோய் டயக்னோஸ் செய்யப்பட்டு சில குழந்தைகள் அதிலேயே இறந்திருக்கிறாங்க. இந்த லீஃப் ரெமோனி சிண்ட்ரோமை பொறுத்த வரைக்கும் மிக சின்ன வயசுலயே மூளையில கட்டிகள் ஏற்படுறது, எலும்பு சார்ந்த கட்டிகள், அப்புறம் மார்பக புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கும். இத்தகையோர் தொடர்ந்து தங்களை வருடம் ஒரு முறையாவது இந்த பெட் ஸ்கேன், மூளை எம்ஆர்ஐ, அப்புறம் இந்த மேமோகிராம், அப்புறம் வயிற்றுக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இதெல்லாம் செய்து கொண்டு தங்களுக்கு புற்றுநோய் வந்திருக்கா வரலையான்னு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு மிச்சவங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு 90% அதிக வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு புற்றுநோய் ஏற்படுவதற்கு. அதிலுமே குழந்தை பருவத்திலையும் அல்லது அந்த ஆரம்பத்திலேயே இயர்லி அடல்ட்ஹுட் அப்படின்னு சொல்றோம், அந்த ஒரு 20லேருந்து 30 வயசுக்குள்ளாரையே புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, முடிந்தவரை அதாவது இந்த மாதிரி ரிஸ்க் உள்ள நபர்கள் விந்தணு தானத்தை வந்து தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி விந்தணு தானம் செய்பவர்களுக்கு வந்து ஹோல் ஜீனோம் சீக்வென்சிங் அப்படின்னு சொல்ற விரிவான மரபணு பரிசோதனை செய்யப்பட வேண்டும். அப்படி விரிவான மரபணு பரிசோதனை செய்தால்தான் இந்த மாதிரி அரிதான மரபணு பிரச்சனைகள்லாம் வந்து வெளியே தெரியும். அப்ப வந்து அவங்கள வந்து தானம் கொடுப்பதிலிருந்து நிறுத்த முடியும். ஸோ இது மூலமா தான் நம்ம வந்து இதை தவிர்க்க முடியும். நன்றி.